இயேசுவில் அன்புக்குரியவர்களே, சிறிய மனிதனின் பெரிய முடிவை பற்றி இன்றைய வார்த்தை அழகாக அணுகுமுறை மூலம் நமக்கு சொல்லித்தர விளைகிறது. வாழ்க்கையிலே நாம் ஏறெடுக்கிற ஒவ்வொரு அணுகுமுறையும் நமக்கு பலவிதமான முடிவையும் மாற்றத்தையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற மேன்மையை இறைவார்த்தை என்று கற்றுத்தர நம்மை அழைக்கிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, ஒரு கனிவான அணுகுமுறை எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்கு நற்செய்தி இன்று சிறந்த எடுத்துக்காட்டையும் உதாரணத்தையும் நமக்கு அழகாக சொல்ல விளைகிறது. சிறிய மனிதனின் பெரிய முடிவு. இவன் வரி வசூலிப்பவன், இவன் பாவி என்று அந்த சிறு மனிதனை ஒதுக்கி ஒதுக்கி மக்கள் அவனை தரைகுறைவாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் சிறு மனிதன் காட்டு அத்திமரத்திலே ஏறி ஒரு பெரிய முடிவை வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறார். இவரும் ஆபிரகாமின் மகன் என்ற உணர்வை பெறுவதை பார்க்கிறோம். ஆம், ஒருவரை ஏமாற்றி பிழைத்தால் ஏமாற்றி அபகரித்த பொருளை திரும்ப கொடுப்பது என்பது அரிதான ஒன்று. ஆனால் நற்செய்தியில் ஏமாற்றி அபகரித்ததை 4 மடங்கு திருப்பி தந்துவிடும் அளவுக்கு சக்கேயு மனமாற்றம் அடைந்ததற்கு இயேசுவின் அணுகுமுறையே காரணம் என்பதை பார்க்கலாம். ஆமாங்க, இந்த சிறு மனிதனை ஆண்டவர் இயேசு அணுகி சென்று அவனிடத்தில் ஆண்டவர் அணுகிய ஒவ்வொரு செயலுமே அவன் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தது. ஆங்கிலத்தில் ஒரு சில மனிதர்களை குறித்து, இவர் நாம் அணுகுவதற்கு ஏற்ற மனிதர் என்று கூற நாம் கேட்டிருக்கிறோம். இது ஒரு மனிதரை குறித்து நல்ல விதமாக சொல்லப்படும் பாராட்டு. அப்படியென்றால் அந்த மனிதர் எளிமையான வாழ்வு முறையையும் அன்பான உள்ளமும் கொண்ட மனிதர் என்று பொருள். யார் வேண்டுமானாலும் அந்த மனிதரை அணுகி தங்கள் குறைகளை சொல்லும் அளவுக்கு பணிவான உள்ளமும் நேரமும் கொடுத்து வந்தவரின் பிரச்சனையை காது கொடுத்து கேட்கும் தன்மை உடையவர் என்பதை குறிக்கிறது. இது எப்படின்னா, த ஜென்டில்மேன் இஸ் அ மேன் ஆஃப் லிசனிங். இவர் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்பார், நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு சொல்கிற தன்மை. ஒரு சிலரை பார்த்தால் இவரிடம் சென்று பேசலாமா, நம்மை வரவேற்பாரா அல்லது முகத்தை சுளித்து கொள்வாரா, எரிச்சல் பட்டு திட்டி விடுவாரா, வெளியே போய் என்று விரட்டி விடுவாரா என்ற ஐயங்களும் எழக்கூடும். வாஸ்தவம் தானே? ஒரு மனுஷனை பார்க்கும்போதும் அவரிடத்தில் பழகிற பொழுதும் இப்படிப்பட்ட உணர்வுகள் நமக்கு எழுகின்றது. ஆனால் ஒரு சிலரை பார்த்தால் அப்படிப்பட்ட ஐயங்களுக்கு வாய்ப்பில்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் அணுகக்கூடிய நபர்கள். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அணுகும் தன்மை கொண்ட சிறந்த மனிதனாக வாழ்ந்தார். அதுபோன்று தனது சீடர்களும் மக்களை அரவணைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார், கற்பித்தார். அன்று அந்த யூத சமூகமே தலைமை வரி தண்டுபவரான சக்கேயு வெறுத்த போது இயேசு மட்டும் அவரை தன்னிடம் அழைத்து அவர் வீட்டிற்கு வர விருப்பம் தெரிவித்தார். இயேசுவின் அன்பு கிடைத்தவுடன் தான் பெரிதாக கருதிய சொத்துக்களும் வரியின் பெயரில் அபகரித்து சேர்த்து வைத்த காசுகளும் பெரிதாக தெரியாமல் போனது. இவரும் ஆபிரகாமின் மகன்தானே என்ற ஆண்டவர் இயேசுவின் அணுகுமுறை. ஒரு சிறிய ரசாயன துளி திரவத்தை தொட்டுவிட்டால் திரவம் முழுவதும் உடனே மாற்றுவதற்கு ஆற்றல் உள்ளது என்றால், நமது கனிவான அணுகுமுறைகள் அதைவிட பெரிய மாற்றங்களை மனிதர்களின் உள்ளத்தில் ஏற்படுத்த ஆற்றல் கொண்டது. இதை நாம் உணர்வோமானால் நமது உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் அகங்கார, விட்டு கொடுக்காத தன்மை, பணிவற்ற போக்கு, பிறரை ஏற்றுக்கொள்ளா மனநிலை யாவும் களைய ஆண்டவர் இயேசுவிடம் முயன்று அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமாங்க, என்னங்க பெருசாக சாதிச்சிட போகிறோம் வாழ்க்கையில்? எல்லாருக்கும் எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக கிடைக்க போகிறதில்ல. 6 அடி மண், அது இந்த உடலுக்கு தான். இப்படி நாம் நமது வாழ்க்கையின் தெளிவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். சிறிய மனிதனின் பெரிய முடிவு
4 மடங்காக திருப்பித் தருகிறேன் என்ற உணர்வு. நாமும் மாறுவோம், ஆற்றல் பெறுவோம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இந்த சிறு மனிதன் எங்கள் வாழ்வின் அர்த்தங்களை கற்றுத்தருவது போல நாங்களும் ஒவ்வொரு மனிதரை அணுகுகின்ற முறைதான் எல்லோருக்கும் நன்மை பயக்கும் என்பதை உணர்ந்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.